1,00,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் என்ஜின் எப்பவுமே சேஃப் தானே? இதுதான் நம்ம பீப்புள் நம்ம மக்கள் நம்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய மித்ங்க. இன்னைக்கு இந்தியன் கண்டிஷன்ஸில் பிஃபோர் 1,00,000 கிலோமீட்டர்ஸ் நிறைய இன்ஜின்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸை காமிக்க ஆரம்பிச்சிருது. இதற்கான காரணம் பிராண்டா, அவங்களோட குவாலிட்டி லெவல்ஸா, இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டான்னு கேட்டிங்கன்னா நாட் ஆல்வேஸ்ங்க. இங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் டிரைவிங் ஸ்டைல், அது கூட நம்மளையே அறியாமல் நம்ம டே டு டே லைஃப் ரொட்டீனில் செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இதெல்லாமே சேர்ந்து தான் என்ஜினோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்க போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி ஒரு காரை வச்சுருக்கீங்கன்னா அந்த பேர் மினிமம் 1,00,000 கிலோமீட்டர்லேருந்து 3,00,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்கள் காரோட ஆயுளை எப்படி உயர்த்துறது, எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாக தான் இங்கே இருக்க போது. நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வீடியோட முடிவில் கண்டிப்பாக உங்கள் இன்ஜினை நீங்கள் பார்க்குற பார்வை, அதை பற்றின புரிதல் அப்படின்றது கண்டிப்பாக மாறுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கேஸ் ஸ்டடி அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்பவே அது மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஒரு மோஸ்ட் காமன் மிஸ்டேக்லேருந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ராங் என்ஜின் ஆயில். இங்கே ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியங்க, விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் விஸ்காசிட்டி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆயில் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குது, எந்த அளவுக்கு திக்காக இருக்குது, அதாவது மெலுசாக இருக்கிறதுலேருந்து எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் அந்த விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய ஆயில் அப்படின்றது ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். ரொம்ப திக்கராக இருக்கிற ஆயில் அப்படின்றது ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஸோ இதுதான் மெயின்லி விஸ்காசிட்டி. இந்த டேர்ம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட மேனுவல் புக்ஸில் கண்டிப்பாக அந்த ஆயில் கிரேடை மென்ஷன் பண்ணுறப்போ இந்த 5W20, 0W20 இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ்லாம். இதில் W அப்படின்றது வின்டர் கிரேடை மென்ஷன் பண்ணுது. ஃபஸ்ட்டு 2 வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது கோல்டு கண்டிஷன்ஸில் எப்படி அந்த ஆயில் இருக்கணும், அதோட தன்மை இருக்கணும் அப்படின்றத தான் மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 0Wன்னு போட்டிருக்காங்க. அடுத்து இது 25W வரைக்கும் போகும். 0W அப்படின்றது மோஸ்ட் தின் ஆயில். இதுவே 25W அப்படின்னு போனீங்கன்னா மோஸ்ட் திக்கஸ்ட் ஆயில் அண்ட் கோல்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. சரி, 5W ஓகே, இந்த 25Wல ஓகே. அதுக்கடுத்து 30, 20 டேர்ம்ஸ் இருக்குது. அதை கேட்டிங்கன்னா அதை எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா 100 டிகிரி செல்சியஸில் இன்ஜினோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சரில் அது எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குது, திக்காக இருக்குது அப்படின்றது தான் அது மென்ஷன் பண்ணி கொடுக்குது. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு காருக்கான என்ஜின் காம்பனன்ட்ஸ், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கேப்ஸ் அப்படின்றது வேரி ஆகுங்க. ஸோ அதை பொறுத்து தான் இந்த என்ஜின் ஆயில் கிரேட் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட காருக்கு ரெக்கமெண்டட் ஆயில் அப்படின்றது நல்ல அடர்த்தியான ஆயில் அப்படின்னு சொல்லி மேனுவலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நான் அந்த அடர்த்தியான ஆயிலை பயன்படுத்தாமல் தின்னான ஒரு ஆயிலை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா என்ன நடக்கும்? இது உள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை யோசிக்கோங்க. இந்த கை விரலும் இந்த கை விரல்களும். அப்போது இந்த இடத்துல அடர்த்தியான ஒரு ஆயில் இருக்கிற இடத்துல நான் அடர்த்தி இல்லாமல் ரொம்ப மெலிசாக இருக்கிற ஆயிலை பயன்படுத்துகிறேன்னா உராய்வு அப்படின்றது ஜாஸ்தியாகும். அப்போது இந்த 2 காம்பனன்ட்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் லேயர் அப்படின்றது வீக் ஆயிரும். மிச்சின் டன் மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் ஜாஸ்தியாகும். அப்போ ஃபாஸ்டரான ஒரு வியர் அப்படின்றது நடக்குது. சரி, இது அப்படியே இன்னொரு சினரியோவில் பார்ப்போம். எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப தின்னான ஒரு ஆயிலை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. பட் நான் திக்கரான ஆயில் பயன்படுத்துகிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸில் இயர்லி மார்னிங் நம்ம கோல்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போது மெல்லிசாக இருக்க ஆயில் பயன்படுத்துறதுக்கு பதிலாக திக்கான ஆயிலை நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அந்த உள்ள ஃப்ளோ, லூப்ரிகேஷன் ஃப்ளோ அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அப்போ கோல்டு ஸ்டார்ட்டில் லூப்ரிகேஷன் அப்படின்றது ரொம்ப மினிமலாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள காம்பனன்ட்ஸ்குள்ளே உராய்வு ஏற்படும், எக்ஸ்ட்ரா ஃப்ரிக்ஷன் அப்படின்றது உருவாகும். அது ஆயில் பம்புக்கு என்னென்னா இன்னும் லோடை ஏற்றும். ஸோ இன்னும் சப்ளை தேவைன்னு சொல்லி ஆயில் பம்புக்கு லோடு ஏற்றும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறப்போ, ரெக்கமெண்டட் ஆயில் கிரேட் இல்லாமல் தவறாக நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நிறைய பிரச்சனைகளை லாங் டேர்மில் கொண்டு வந்து விடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்டனோட ரிங் வேர் ஆகும், பேரிங் டேமேஜ் நடக்கலாம், டர்போ சார்ஜரும் இயர்லியரான ஒரு வேருக்குள்ளே போகும், ஆயில் கன்சப்ஷன் அப்படின்றதும் உருவாகும். தவறான ஆயில் அப்படின்றது உங்கள் காரோட இன்ஜினை உடனே கொள்ளாட்டியும் டே பை டே அது ஒரு ஸ்லோ பாய்சனாக மாறி உங்கள் இன்ஜினை அழிச்சு வருங்க. ஏய், நான் செத்துருவேன்டா. அடுத்து டிலேடு ஆயில் சேஞ்சுங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரர்ஸ் இன்றைக்கி அவங்க கார்களோட ஆயில் சேஞ்ச் இன்டர்வல் அப்படின்றது 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம், 10,000 தாண்டி ஒரு 12,000, 13,000 ஓட்டிட்டு போவோம். 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டரில் என்ன ஆயிரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே யதார்த்தமாக இருக்கும். பட் இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸை SAE, அதாவது சொசைட்டி ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, சிவியர்
யூசேஜ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா ஷார்ட் ட்ரிப்ஸ் அப்படின்றது ஜாஸ்தி, டிராஃபிக் சிட்டி டிராஃபிக் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரோட் கண்டிஷன்ஸை பொறுத்து பார்க்குறப்போ. அது கூட டஸ்ட்டுங்க, அப்புறம் ஐடலிங் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆயில்ஸோட கிரேட் அப்படின்றது சீக்கிரமே டீக்ரேட் ஆக ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகியிருக்கு. ஸோ அப்போது ஆயிலோட கிரேட் வந்து இப்படி மாறுறப்போ ஸ்லெட்ஜ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஸ்லெட்ஜ்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிளாக் கைண்ட் ஆஃப் டெபாசிட், ரொம்ப இறுகுன மாதிரி அந்த ஆயில் அப்படின்றத போயிடும். அது பேசேஜை ஆயில் ஃப்ளோ ஆகிற அந்த பேசேஜை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து கொடுக்கும், விச் இன் டர்ன் லூப்ரிகேஷனை பாதிக்கும். லூப்ரிகேஷனை பாதிச்சதுன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், என்ஜினோட காம்பனன்ஸோட உறைவு அப்படின்றது ஜாஸ்தியாக நடக்கும். ஸோ ஒரு 2000-3000 கிலோமீட்டர் தானே நம்ம அலட்சியப்படுத்துறது நம்மளோட இன்ஜினோட லைஃப்பை குறைச்சி நாளைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம்னு செலவு வச்சிடும். ஸோ ஆயில் சேஞ்ச் இன்டர்வலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, அதில் எந்த விதமான தவறுகளும் நடக்கக்கூடாது. அடுத்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரைவிங். நீங்கள் மோஸ்ட்லி வந்து சிட்டிக்குள்ளே தான் அதிகம் ஓட்டுவீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நார்மலாக ஒரு காரோட கோல்டு ஸ்டார்ட்டில் தான் என்ஜினோட வேர் அப்படின்றது ஜாஸ்தியாக இருப்பதா ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு டைமில் ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் வண்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இன்ஜின் வந்து அந்த இன்ஜினோட ஆயிலோட விஸ்காசிட்டி வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். ஸோ அடர்த்தியாக இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளோ அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்காது, ஸ்லோவாக தான் நடக்கும். அப்போ லூப்ரிகேஷன் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக நடக்கிறப்போ நமக்கு வந்து வியர் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகும். இதை தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்கூல் ட்ரிப் போவோம், இல்லை ஒரு 3 கிலோமீட்டர் ஆஃபீஸ் ட்ரிப் போவோம். இது வைஸ் வர்ஸா கூட நடக்கலாம். இப்படி நடக்கிறப்ப என்ஜினோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ரீச் ஆவதற்கான வாய்ப்புகளே இல்லைங்க இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரைவிங்கில். ஸோ இது லாங் டேர்மில் போய்கிட்டே இருக்கு. நம்ம இது ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபியூவல் வந்து ஆயில் கூட மிக்ஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, கார்பன் பில்டப் அப்படின்றது சூட்டப் ஆகும், ரெடியூஸ்டு கம்பஷன் எஃபிஷியன்சி அப்படின்றதும் நடக்குங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நமக்கு என்ஜின் கொஞ்சம் ரஃப்பாக ஃபீல் ஆகும். அப்புறம் பவரில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், முதல்ல இருந்தது காட்டிலும் குறைவான பவர் அப்படின்றது டெலிவர் ஆகும், எஃபிஷியன்சிலையும் மாறுதல் அப்படின்றது நடக்குங்க. ஸோ ரெடியூஸ்டு எஃபிஷியன்சி அப்படின்றதையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போது நாம் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மோர் ஆஃப் ஷார்ட் ட்ரிப்ஸ் அதிகமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் வந்து ஒன்ஸ் இன் அ மந்த் இல்லை ட்வைஸ் வீக் நீங்கள் காரை எடுத்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஸ்ட்ரெச் அப்படின்றத ஓட்டுங்க. ஸோ அதை பண்ணினீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அப்படின்றது என்ஜினால் அட்டைன் ஆக முடியும். ஸோ இது ஒரு சின்ன விஷயம் தான், பட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்கள் என்ஜினோட ஆயிலை உயர்த்துவதற்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அடுத்து கூலிங் சிஸ்டமோட நெக்லிஜென்ஸுங்க. நார்மலாக இந்த கூலண்ட் ஆயில் அப்படின்றது நாட் ஜஸ்ட் லைக் ஒரு கலர்டு வாட்டர் இல்லை, அது உங்கள் காரோட என்ஜின் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆயில் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆயிலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆன்டி கரோஷன் கெமிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க, பாயிலிங் பாயிண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது, லூப்ரிகேட் பண்ணக்கூடிய அடிட்டிவ்ஸும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. கூலண்ட் ஆயில் லெவல் அப்படின்றது ட்ராப் ஆச்சு அப்படின்னா என்ஜின் ஓவர் ஹீட்டிங் அப்படின்றது நடக்கும். இந்த ஓவர் ஹீட்டிங் அப்படின்ற ஈவெண்ட் மட்டும் அக்கராச்சு, சப்போஸ் நடந்துருச்சு ஒரு இன்ஸ்டன்ஸில் அப்படின்னா ஹெட் கேஸ்கட் அப்படின்றது டேமேஜ் ஆகும், சிலிண்டரோட ஹெட் வாப் ஆகிடும், ஆயில் அண்ட் கூலண்டோட மிக்ஸ் அப்படின்றது நடந்துடும். ரிப்பேர் காஸ்ட் அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் 40,000 to 80,000 வரைக்கும் போகும். ஸோ கூலண்ட் ஆயிலோட அளவை டெஃபினெட்லி நீங்கள் ஒரு ஒன்ஸ் இன் அ மந்த் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு செக் பண்ணுங்கள், அது ப்ராப்பர் லெவலில் இருக்கா இல்லையா அப்படின்னு. இது முக்கியமாக சொல்லும், நிறைய பேர் கூலண்ட் ஆயில் இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை பயன்படுத்துகிறாங்க. தண்ணியை வந்து ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா ஓகே, பட் ரெகுலராக பிளெயின் வாட்டரில் ரன் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் என்ஜின்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்காது, அது தாக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப குறைவு. அடுத்து பேட் ஃபியூலுங்க. இது ரொம்பவே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. மாடர்ன் என்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ஹை ப்ரெஷரில் நடக்குது. ஸோ ஃபியூல் இன்ஜெக்டார்ஸ் இங்கே ரொம்பவே சென்சிட்டிவ்ங்க. சப்போஸ் பேட் ஃபியூலை நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா இன்ஜெக்டார்ஸ் கிளாக் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நாக்கிங் இஷ்யூ வரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகள்னு பார்க்குறப்போ ஃபியூவல் பம்ப் டேமேஜ் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்தியாவில் ஃபியூவல் குவாலிட்டி வேரியேஷன் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. சப்போஸ் நீங்கள் ஒரு பேட் ஃபியூவலை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா என்ஜினில் எக்ஸ்பென்சிவ் ரிப்பேர் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இங்கே ஜாஸ்தி. ஸோ புது பங்க்ஸில் அன்னோன் பங்க்ஸில் தயவு செஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றத பண்ணாதீங்க. ட்ரஸ்டட் ஃபியூல் ஸ்டேஷன்ஸில் மட்டும் ஃபியூவலை நிரப்புங்க, அது ரொம்பவே முக்கியங்க. டிரைவிங் ஸ்டைல் நம்மளோட என்ஜினை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுமா? அக்ரஸிவ் டிரைவிங் நம்ம என்ஜினை பாதிப்புக்கு உள்ளாக்குமான்னு கேட்டிங்கன்னா என்ஜினை காலி பண்ணுவதற்கான வாய்ப்புகளே அதில் இருக்குங்க. ஹார்டர் ஆக்சலரேஷன், நம்ம வண்டியை ஏர்லி மார்னிங்கில் ஒரு கோல்டு ஸ்டார்ட் கொடுத்து எடுத்துகிட்டு போகும்போது இமீடியட்டாக ஹார்டாக நீங்கள் ஆக்சலரேட் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ம்ஃபுல் ஃபார் த என்ஜின்ங்க. ஒரு சில பேர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கோல்டு ஸ்டார்ட்டில் அது ஆல்ரெடி அது அழகாக ஒரு ஹையர் ஆர்பிஎம் ஒரு 1200 வரைக்கும் பில்ட் பண்ணி செட்டில் ஆகிட்டு இருக்கும்.
அந்த டைமில் ஹார்டாக ஆக்சலரேட் பண்ணுவாங்க இன்ஜினை வந்து ஓவர் பண்ணுறதுக்கு. அது பண்ணவே கூடாதுங்க. ஸோ ஹார்டர் ஆக்சலரேஷன் அண்ட் கோல்ட் ஸ்டார்ட் அப்படின்றது மிகப்பெரிய பாதிப்பு இன்ஜினுக்கு. இதை தாண்டி முக்கியமான ஃபேக்டர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் எல்லாமே டர்போஸ் இருக்கிறப்போ அது ஹையர் ஸ்பீடில் ஸ்பின் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஆயிலோட விஸ்காசிட்டி அந்த அடர்த்தியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா டர்போ பேரிங்கில் ஏர்லேனா ஒரு வேர் அப்படின்றது நடக்கும். இதை தாண்டி ஹையர் ஆர்பிஎம்மில் ரேவ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்டர்னலாக ஹீட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அதிகமாகும். இது ஆக்சலரேட் பண்ணும் அப்படின்னா மெக்கானிக்கல் ஃபேட்டுக்கு ஆக்சலரேட் பண்ணிடும். அதாவது மெக்கானிக்கலாக உங்கள் இன்ஜினுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் டயர்னஸை கொடுத்துரும். ஸோ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்லோவான ஒரு ஸ்மூதர் ஆக்சலரேஷன் கொடுத்து பவரை பில்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக ஆக்சலரேஷன் அப்படின்றத கொடுக்காதீங்க. நார்மலாக நீங்கள் இயர்லியராக நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறப்போ என்னென்னா கொஞ்சம் ஒரு மெக்கானிக்கல் சிம்பத்தி கார் மேலே அந்த என்ஜின் மேலே கொஞ்சம் கருணையை காமிங்க. அதுவுமே நம்மளோட கம்பெனி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கேரை கொடுங்க. அங்கே பிரச்சனைகள் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இந்த ஃப்ளட் வாட்டர் டிரைவிங், ஹைட்ரோலாக் அப்படின்ற டேர்மாக இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு மான்சூன் கண்டிஷன் மழை அதிகமாக பெய்யுது, தண்ணி அதிகமாக தேங்கி இருக்குது. சப்போஸ் அதில் நீங்கள் உங்கள் வண்டியை ட்ரைவ் பண்ணி போகிறீங்க. ஏதாவது ஒரு சினரியோவில் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, நீங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து தண்ணி சிலிண்டருக்குள்ளே போயிடும். அப்படி போச்சுன்னா கம்ப்ரெஷன் அப்படின்றது நடக்காது, ஹைட்ரோலாக் உருவாகும். ஹைட்ரோலாக் நடந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கனெக்டிங் ராட்ஸ் அப்படின்றது பெண்ட் ஆகி உடஞ்சி போயிடும். நீங்கள் என்ஜினையே மொத்தமாக ரீபில்ட் தாங்க பண்ணணும். ஸோ ஆப்வியஸ்லி இதை வந்து இன்சூரன்ஸில் நீங்கள் கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸில் இது கிளைம் அப்படின்றது தரமாட்டாங்க. ஏன்னா இது நம்மளோட மேனுவல் எரர்னால நடந்துச்சு. ஸோ நீங்கள் தண்ணி அதிகமாக இருக்கிற ஏரியாவில் அந்த டீப் வாட்டர் டிரைவிங் அப்படின்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகிறீங்க, முன்னாடி வந்து ஒரு டீப் வாட்டர் தெரியுது அப்படின்னா அதுக்குள்ளே தயவு செஞ்சு போகாதீங்க, யூட்டர்ன் அடிச்சிருங்க. அது உங்கள் காரோட என்ஜினை பாதுகாத்து கொடுக்கும். அடுத்து நான் ஃபைனலாக பேசணும்னு நினச்சது இந்த சீப்பரான ஆட்டோ ஆக்சசரி பார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஏர் ஃபில்டர்ஸுங்க. ஸோ இந்தியாவில் இன்றைக்கி கவுண்டர்ஃபிட் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இந்த ஸ்பேர் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சீப்பரான ஒரு ஏர் ஃபில்டர் ஒரு ₹100 ₹200 கம்மியாக இருக்குன்னு சொல்லி அந்த ஏர் ஃபில்டரை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அது ஆப்வியஸ்லி டஸ்ட்டை உள்ளே அலோவ் பண்ணும். இன்ஜின்குள்ளே அந்த சீப்பரான ஏர் ஃபில்டர் என்னவா மாறும் தெரியுங்களா? ஒரு சாண்ட் பேப்பராக மாறிடும். அது உள்ளே இருக்கக்கூடிய சிலிண்டர் வால்ஸை தேய்ச்சி எடுத்துருங்க. இது நடக்கிறப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ஜின் ஆயில் கன்சப்ஷன் அப்படின்றது ஜாஸ்தியாகும், உள்ள கம்ப்ரெஷன் அப்படின்றது ரெடியூஸ் ஆகும். இதை தாண்டி உங்களுக்கு இன்ஜினோட லைஃப் ஸ்பேனை குறைச்சி கொடுத்துரும். நம்ம டேட்டாஸை வச்சு பார்க்குறப்போ இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இந்த கவுண்டர்ஃபிட் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணதாக தெரிய வந்திருக்குங்க. நீங்கள் அதனால் ஒரு ஸ்பேர் பார்ட்டை இல்லை வந்து கைண்ட் ஆஃப் இந்த ஏர் ஃபில்டர்ஸ், ஆயில் ஃபில்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பிராண்டட் ஜென்யூன் பார்ட்ஸை பை பண்ணுங்கள். ₹100 ₹200 ₹300 கம்மியாக இருக்குன்னு இந்த ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் காப்பீஸை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அது உங்கள் என்ஜினோட லைஃப்பை பாதிப்புக்கு உள்ளாக்குங்க. ஸோ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு வரும்போது மாடர்ன் என்ஜின்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் லைக் சாதாரணமாக அதோட ஆயில் அப்படின்றது குறை ஆகிறது இல்லைங்க. நாம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் அதற்கு காரணம் அமைது. ஸ்லோவாக தான் அது டை ஆகுது, இறந்து போகுது நம்ம பண்ணுறக்கூடிய சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னால. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பண்ணக்கூடிய எவ்ரி ராங் ஆயில் சாய்ஸாக இருக்கட்டும், இல்லை டிலேடு சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை அந்த கூலண்ட்டோட லீக்கேஜ் இக்னோர் பண்ணுவதாக இருக்கட்டும், இல்லை ஷார்ட்டர் அந்த கோல்டு டிரைவாக இருக்கட்டும், இல்லை ஹார்ஷ் ஆக்சலரேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே அடப் ஆகி தான் ஒரு என்ஜினோட ஆயில் அப்படின்றத குறைச்சி கொடுக்குது. இன்றைக்கி மாடர்ன் என்ஜின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக தாங்க இருக்குது. பட் மேக்ஸிமம் இங்கே நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிசிப்ளின்டான ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்றத நீங்கள் செய்யணும். அதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 2 to 3 lakh கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது ஈஸியான ஒரு கேக் வாக்காக இருக்கும். இஃப் நாட் அப்படின்னா ஒரு 60,000 கிலோமீட்டர்லேயே எக்ஸ்பென்சிவ் ரிப்பேர்ஸ் அப்படின்றத வச்சிரும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேங்க. இந்த இன்ஃபர்மேஷன் மற்றவங்ககிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். காசு வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி இருக்கணும் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள்லாம் நம்பி நெசிய இருக்கணும் இருக்குது. அது சச்சிர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. சே கேர், பாய்.